வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவோம். அந்த பாயாசத்தை இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய சைஸில் உள்ள நைலான் ஜவ்வரிசின்னு கிடைக்கும் இல்லையா, அந்த ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் ஜவ்வரிசியை வந்து ஒரு மணி நேரமாக சுடு தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு காய்ச்சின பால், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து போடுறதுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு குக்கரில் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷமாக நம்ம பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா குக்கரில் போட்டோன்னே நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதே மாதிரி அதையும் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் 1.5 கப்பையும் அதிலேயே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை விசில் வச்சு ஒரு 2 விசில் வச்சா போதும். நல்லா ஈஸியாகவும் நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். ஒரு 2 விசில் கழித்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் முடிஞ்சு நல்லா ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. பெரிய சைஸ் போடுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வாயில் கடிபடுறப்ப நல்லாயிருக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா குக்கரில் போடுறப்ப சம்டைம்ஸ் குழஞ்சிரும். இப்போ நான் வந்து ஆர்கானிக் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதனால் கல் மண்ணெல்லாம் அதில் இருக்காது. அதை நேராகவே நான் சேர்த்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் கல் மண் இருக்குன்னா நல்லா நம்ம வந்து தண்ணியில் வச்சு கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து கொதிச்சு நம்ம பருப்பு ஜவ்வரிசி வெல்லம் எல்லாம் கொதிச்சு நல்லா பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வரணும். அதனால் மீடியம் தீயிலேயே வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 கொதி நல்லா வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம வந்து தாளித்து போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு குடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் வச்சுக்காதீங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நான் வந்து தாளிக்கிற கரண்டியில் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையை இதில் போட்டுக்கோங்க. விருப்பப்பட்டால் தேங்காவை கூட பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இது அதில் பாயாசத்தில் மேலே ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய பாயாசம். நினைத்த உடனே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.